ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.4 முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. இப்போ நம்ம அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்போவுமே முதல் உறுப்பை A1 அப்படின்னு எழுதிக்கணும். ரெண்டாவது உறுப்பு A2, மூணாவது உறுப்பு A3. இப்போ முதல் 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. இனி இதோட அடுத்த 3 உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ A4, A5, A6 இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A4 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட அடுத்த உறுப்பு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 24. 8 3 24. இனி 24ஐயும் 3ஐயும் பெருக்குனா 72 கிடைக்கும். இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 72ஐயும் 3ஐயும் பெருக்கணும். அப்போ பெருக்கலாமா? 72 × 3 பெருக்குங்க. 3 2 6. இனி 3 7 21. சரிங்களா? இனி A5, அதாவது 5வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த உறுப்பையும் 3ஐயும் பெருக்கணும். எழுதிக்கலாம். 216 × 3 பெருக்குங்க. 3 6 18. அப்போ 8 பாக்கி 1. இனி 3 1 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. அப்புறவு 3 2 6. சரிங்களா? இப்போ A5 கண்டுபிடிச்சிட்டோம். இனி A6 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 648 3ஆல் பெருக்கணும். ஓகே, பெருக்கலாமா? 3 8 24. அப்போ 4 பாக்கி 2. இனி 3 4 12. 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. இனி 3 6 18. 18க்கு கூட 1 கூட்டினா 19. அப்போ அடுத்த 3 உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அடுத்த 3 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 216. அடுத்த 648. அப்புறவு 1944. இந்த மாதிரி எழுதிருங்க. செகண்ட் சப்டிஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான். முதல் 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த உறுப்பு A4, 4வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்க, இங்கே தந்திருக்கக்கூடிய எண் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ கழிக்கணும். குறையுதுன்னா கழிக்கணும். சரிங்களா? அப்போ 5லேருந்து எதை கழிச்சா 1 கிடைக்கும்னு பார்க்கணும். 5லேருந்து 4 கழிச்சா 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இனி 1லேருந்து 4 கழிக்கணும். அப்போ 1 கழிக்கிறதுனால -4. இப்போ பாருங்க, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் என்னது? 4. அதோட குறியீடு மைனஸ். பார்த்தீங்களா? அப்போ -3 தான் கிடச்சிருக்கு. இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா -3லேருந்து 4 கழிக்கணும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். -3 கழிக்கிறதுனால மைனஸ், அப்புறம் 4. பாருங்க, ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. கண்டுபிடிச்சிட்டோம். இனி A5 கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு -7. இதில் இருந்து 4 கழிக்கணும். அப்போ -4. இங்கே ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. இனி A6, 6வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு -11. இதில் இருந்து 4 கழிக்க போகிறோம். இங்கே ரெண்டும் மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. 11ஐயும் 4ஐயும் கூட்டினா 15. அப்போ அடுத்த 3 உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் அடுத்த 3 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு -7, -11, அடுத்த -15. சரிங்களா? ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது A1, செகண்ட் உள்ளது A2, தேர்ட் உள்ளது A3. இனி A4 கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே பின்னமாக கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளது மட்டும் பாருங்க. இங்கே முதல் 1 இருக்குது, அடுத்த 2. 2க்கு அடுத்து என்ன வரும்? 3. இனி இதோட அடுத்த உறுப்பு என்னது? 4. அப்போ மேலே என்ன வரும்? 4. இனி கீழே உள்ளது பாருங்க. 4 2 ஸ்கொயரோட மதிப்பு. அடுத்த 9 3 ஸ்கொயரோட மதிப்பு. இனி 3க்கு அடுத்து தானே 4. அப்போ 16 4 ஸ்கொயரோட மதிப்பு. இனி இதுக்கு அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 5 ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர், அடுத்த 3 ஸ்கொயர், அப்புறம் 4 ஸ்கொயர். இனி இதுக்கு அடுத்தேன்னா 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பாருங்க, 4 / 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அதாவது A5. அப்போ 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. இனி 5 ஸ்கொயர், இதோட அடுத்த வர்க்கம் 6 ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மேலே 5, 6 ஸ்கொயரோட மதிப்பு 36. இனி A6 கண்டுபிடிக்கலாமா? 5க்கு அடுத்த நம்பர் 6. 6 ஸ்கொயருக்கு அடுத்த 7 ஸ்கொயர். சால்வ் பண்ணுங்க. 6 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. அப்போ இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் அடுத்த 3 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு 4 / 25, அப்புறவு 5 / 36, அப்புறவு 6 / 49. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோதான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. நம்மளுக்கு இங்கே எண்ணாவது உறுப்பு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துக்கிட்டு முதல் 4 உறுப்பை கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் எண்ணாவது உறுப்பு அப்படியே எழுதிக்கிறேன். an = n³ -2. இனி முதல் உறுப்பு கண்டுபிடிக்கலாம். முதல் உறுப்புனா A1 இப்படி எழுதணும். சரிங்களா?
இனி பாருங்க எண்ணருடைய பிளேஸில் என்னது 1, அப்போ எண்ணருடைய பிளேஸில் 1ன்னு பிரதியிடணும். எழுதிக்கலாம். முதல் எண்ணு இருக்கு, எண்ணுக்கு பதில் 1, அடுத்த அடுக்கில் 3, அப்புறம் என்னது இருக்கு -2. 1 கியூபோட மதிப்பு 1 தான், அதாவது அடுக்கில் 3னா 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்படி பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இனி -2, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1, கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் என்னது 2, அதோட குறியீடு மைனஸ். அப்போ முதல் உறுப்பு என்னது -1. இனி ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ A2 இப்படி எழுதிருங்க. இப்போ எண்ணருடைய பிளேஸில் என்னது இருக்கு 2, அப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு எழுதிக்கலாம். முதல் எண் இருக்கு, அதுக்கு பதில் 2, அப்புறம் அதோட அடுக்கில் 3, அப்போ எழுதிக்கலாம். இனி -2, 2 கியூபோட மதிப்பு என்னது 8, அடுக்கில் 3, 2 3 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. அப்புறம் -2, 8லேருந்து 2 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். இது ரெண்டாவது உறுப்பு. இனி மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ A3 இப்படி எழுதிருங்க. இப்போ எண்ணருடைய பிளேஸில் 3ன்னு பிரதியிடணும். அப்போ 3 இதோட அடுக்கில் 3, அப்புறம் -2 இஸ் ஈக்குவல் டு 3 கியூபோட மதிப்பு 27. இந்த வேல்யூவெல்லாம் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். இனி -2, 27லேருந்து 2 கழிச்சா 25. இனி நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ A4. இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிடலாம். அப்போ 4 அதோட அடுக்கில் 3, அப்புறம் -2, 4 கியூபோட மதிப்பு 64, அப்புறம் -2, 64லேருந்து 2 கழிச்சா 62. இப்போ ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் முதல் 4 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் -1, அடுத்த 6, அப்புறம் 25, அடுத்த 62. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னாவது உறுப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். an இஸ் ஈக்குவல் டு -1, அதோட அடுக்கில் n கூட்டல் 1, n இன்டூ n கூட்டல் 1, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ முதல் உறுப்பு A1 கண்டுபிடிக்கணும். பாருங்க எண்ணருடைய பிளேஸில் என்னது இருக்கு 1, அப்போ n எங்கெல்லாம் இருக்கோ அதில் 1ன்னு பிரதியிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் -1 இருக்கு, அதோட அடுக்கில் n இருக்கு, எண்ணுக்கு பதில் 1ன்னு எழுதிருங்க. அப்புறம் கூட்டல் 1, அடுத்த எண்ணுக்கு பதில் 1 இன்டூ எண்ணுக்கு பதில் 1 கூட்டல் 1. சரிங்களா? இப்போ -1 அடுக்கில் பாருங்க 1 1 கூட்டினா 2. இனி 1 இன்டூ 1 1 கூட்டினா 2. அப்புறமாட்டு அடுக்கில் 2 இருக்கு, 2 வந்து இரட்டைப்படை எண். இந்த மாதிரி அடுக்கில் இரட்டைப்படை எண் இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா மைனஸாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே இரட்டைப்படை எண் இருக்குது, அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +1 இன்டூ பெருக்குங்க O2 2. இனி இதை பெருக்குங்க O2 2. அப்போ முதல் உறுப்பு இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இனி ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ A2. இப்போ எண்ணு இருக்கக்கூடிய பிளேஸில் 2, அப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடணும். ஃபர்ஸ்ட் -1 இருக்கு, அதோட அடுக்கில் எண்ணுக்கு பதில் 2 கூட்டல் 1, அடுத்த எண்ணு இருக்கு, எண்ணுக்கு பதில் 2, திரும்பவும் எண்ணு இருக்கு, எண்ணுக்கு பதில் 2, அடுத்த 1 இருக்கு. இப்போ பாருங்க -1, 2 1 கூட்டினா 3, அடுத்த 2, 2 1 கூட்டினா 3. இப்போ பாருங்க அடுக்கில் ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். -1. ஓகேங்களா? ஒற்றை எண்ணுனா மைனஸ் தான் வரும், ரெட்டை எண்ணுனா ப்ளஸ் ஆகிடும். இனி பெருக்குங்க. 3 6, ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இனி 6 6. இப்போ ரெண்டாவது உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனி மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ A3 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடணும். ஃபர்ஸ்ட் -1, அதோட அடுக்கில் எண் இருக்கு, அப்போ 3, அடுத்த கூட்டல் 1. இனி எண்ணுக்கு பதில் 3, திரும்பவும் எண் இருக்கு, எண்ணுக்கு பதில் 3, அடுத்த 1. சால்வ் பண்ணிடலாம். -1, 3 1 கூட்டினா 4. இனி 3 இன்டூ 3 1 கூட்டினா 4. இப்போ பாருங்க அடுக்கில் ரெட்டை எண், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +1 இன்டூ 3 4 12. 1ஐயும் 12ஐயும் பெருக்குனா 12 தான். அப்போ மூணாவது உறுப்போட மதிப்பு என்னது 12. நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு A4ன்னு எழுதிருங்க. இப்போ எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிடணும். ஃபர்ஸ்ட் -1, அதோட அடுக்கில் எண்ணுக்கு பதில் 4, அப்புறம் கூட்டல் 1, எண்ணுக்கு பதில் 4 இன்டூ எண்ணுக்கு பதில் 4 கூட்டல் 1. சால்வ் பண்ணலாம். -1, 4 1 கூட்டினா 5, அப்புறம் 4, 4 1 கூட்டினா 5. இப்போ பாருங்க அடுக்கில் ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். -1 இன்டூ 5 20. இப்போ பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எழுதிருங்க. இனி பெருக்குங்க. 20 20. இப்போ நாலாவது உறுப்போட மதிப்பு என்ன கிடைக்குது -20. அப்போ தேர்ஃபோர் முதல் 4 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது 2, செகண்ட் உறுப்பு -6, தேர்ட் உறுப்பு 12, ஃபோர்த் உறுப்பு -20. எழுதிக்கலாம். 2, -6, -12, -20. நம்ம கண்டுபிடிச்சதை அப்படி வரிசை எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் என்னாவது உறுப்பு எழுதிக்கலாம். an இஸ் ஈக்குவல் டு 2 × n² -6. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ A1 1 இருக்கு, எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடுங்க.
ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். எண்ணுக்கு பதில் 1, அதோட அடுக்கில் 2, அப்புறம் -6. 2 இன்டூ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், -6. இனி 2 1 பெருக்குனா 2 -6. ஒரு மைனஸ்னால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 6லேருந்து 2 கழிச்சா 4, கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் என்னது? 6, அதோட குறியீடு மைனஸ். அப்போ ஃபஸ்ட் உறுப்பு -4. இனி செகண்ட் உறுப்பு A2ன்னு எழுதிக்கலாம். இப்போ எண்ணுக்கு பதில் 2 இருக்குது, எண்ணுடைய பிளேஸில் 2ன்னு பிரதியிடணும். அப்போ 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 2, அதோட அடுக்கில் 2, அப்புறம் -6. 2 இன்டூ 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 -6. பெருக்குங்க. 4 8 -6. இப்போ பாருங்க, ஒரு மைனஸ் கழிங்க. 8லேருந்து 6 கழிச்சா 2, பெரிய எண் 8, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்ன்னு எந்த குறியீடுமே போடாண்டாம். இப்போ 2வது உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி 3வது உறுப்பு. அப்போ எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடுங்க. 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 3, அதோட அடுக்கில் 2, அப்புறம் -6. இனி 2 இன்டூ 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 -6. பெருக்குங்க. 9 18, அப்புறம் -6. கழிச்சா என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். இனி 4வது உறுப்பு A4. எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிட்டா போதும். 2 இன்டூ எண்ணுக்கு பதில் 4, அதோட அடுக்கில் 2, அப்புறம் -6. 2 இன்டூ 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 -6. பெருக்கலாம். 6 2 12, அப்போ 2 பாக்கி 1. இனி 1 2, 2ஓட 1 கூட்டினா 3, அப்புறம் -6. கழிக்கலாம். 32லேருந்து 6 கழிச்சா 26. அப்போ தேர்ஃபோர் முதல் 4 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் உறுப்பு -4, ரெண்டாவது உறுப்பு 2, அப்புறம் 12, அடுத்த 26. இவ்வளோ தான் அந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. போன சம்மில் எண்ணாவது உறுப்பு கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கேட்டிருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கொடுத்துக்கிட்டு எண்ணாவது உறுப்பை கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 2, 5, 10, 17, அப்புறம் எக்ஸெட்ரா. இப்போ 2க்கு முன்னாடி என்ன வரும்? 1. 1 வந்து எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, அதுக்கு கூட 1 கூட்டினா 2ன்னு கிடைக்கும். இனி 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 4க்கு கூட 1 கூட்டினா 5. 10க்கு முன்னாடி 9. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9க்கு கூட 1 கூட்டினா 10. இனி 17க்கு முன்னாடி 16 வரும். 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. 16க்கு கூட 1 கூட்டினா 17. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ எண்ணாவது உறுப்பு எழுதிக்கலாம். எண்ணாவது உறுப்பு இஸ் ஈக்குவல் டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 இந்த மாதிரி 1லேருந்தே தொடங்கி அதிகரித்து போயிட்டே இருந்துன்னா அதுக்கு பதில் நம்ம எண்ணுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 2 3 4 இப்படி போயிட்டுருக்கு. அப்போது அதுக்கு பதில் எண். இனி ஸ்கொயர் வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்த +1 எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. அதனால் +1. 1 2 3 1லேருந்தே அதிகரித்து போயிட்டு இருந்தால் அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கணும். சேமாக இருக்கக்கூடியது அப்படியே எழுதிருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கிறேன். 0 1 டிவைடட் பை 2 2 டிவைடட் பை 3 எக்ஸெட்ரா. இப்போ இங்கே வந்து 0லேருந்து தொடங்கியிருக்கு. டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ மேலே 0லேருந்து தொடங்கியிருக்கு. அதனால இதை மாற்றணும். பாருங்கள், 0 எப்போ வரும்? 1லேருந்து 1 கழிச்சா 0ன்னு வரும். கீழே வந்து எல்லாமே 1 2 3 இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 எப்போ வரும்? 2லேருந்து 1 கழிச்சா எனக்கு 1 கிடைக்கும். கீழே 2. அடுத்த 2 எப்போ வரும்? 3லேருந்து 1 கழிச்சா 2 வரும். கீழே 3. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ எண்ணாவது உறுப்பு எழுதிக்கலாம். எண்ணாவது உறுப்பு 1லேருந்தே அதிகரிச்சுட்டு போயிட்டு இருந்துன்னா அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், 1 இங்கே வந்து 2 இங்கே 3 இப்படி போயிட்டு இருக்கனால எண்ணு. அடுத்த -1 எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. சேமாக இருக்கனால அப்படியே எழுதிருங்க. டிவைடட் பை கீழையும் 1லேருந்தே தான் தொடங்குது. அப்போ அதுக்கு பதில் எண்ணு. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 3, 8, 13, 18, எக்ஸெட்ரா. இப்போ 3 எப்படி எழுதலாம்? 5 - 2. 5லேருந்து 2 கழிச்சா 3. 8 எப்படி எழுதலாம்? 10லேருந்து 2 கழிச்சா 8. 13 எப்படி எழுதலாம்? 15லேருந்து 2 கழிச்சா 13. 18 எப்படி எழுதலாம்னா 20லேருந்து 2 கழிச்சா 18. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்னா I1 5, அதுலேருந்து 2 கழிச்சா 3. இனி 10 எப்படி எழுதலாம்? I2 10, அதுலேருந்து 2 கழிச்சா 8. 15 எப்படி எழுதலாம்னா I3 15, அதுலேருந்து 2 கழிச்சா 13. 20 எப்படி எழுதலாம்? I4 20, அதுலேருந்து 2 கழிச்சா 18. இப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ எண்ணாவது உறுப்பு எழுதிக்கலாம். எண்ணாவது உறுப்பு
இஸ் ஈக்குவல் டு சேமாக இருக்கக்கூடியது அப்படியே எழுதணும். 5 வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது, அதனால அப்படியே எழுதிருங்க. இனி இங்கே பாருங்கள் 1 2 3 4 இப்படி அதிகரிக்குது. அப்போ அதுக்கு பதில் என்னன்னு எழுதிக்கணும். அப்புறம் -2 எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது, சேமாக இருக்கனால அப்படியே எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு இந்த சம். இது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க. இப்போ நம்மளுக்கு எண்ணாவது உறுப்பு கொடுத்துருப்பாங்க, கொடுத்துக்கிட்டு என்ன உறுப்பு கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே A6 மற்றும் A13. 6வது உறுப்பையும் 13வது உறுப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணாவது உறுப்பை எழுதிக்கலாம். AN = 5 × n / n கூட்டல் 2. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி A6 6வது உறுப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, n இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்கு? 6. அப்போ இதில் n இருக்கக்கூடிய பிளேஸில் 6 அப்படின்னு பிரதியிட்டாலே போதும். எழுதிக்கலாம். முதல் 5 இருக்கு, இன்டூ n-க்கு பதில் 6 / n-க்கு பதில் 6 கூட்டல் 2 பெருக்குங்க. I6 30 / 6 2 கூட்டினா 8. இப்போ இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ கேன்சல் பண்ணலாம். 4 2 8, O 2 2, பாக்கி 1. இது இப்போ என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். அப்போ I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது? 15, கீழே 4 இருக்குது. இதுதான் 6வது உறுப்பு. எழுதிக்கலாம். A6 = 15 / 4. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? இனி என்ன கண்டுபிடிக்கணும்? A13, அதாவது 13வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ n-ருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 13. அப்போ n-க்கு பதில் 13 அப்படின்னு பிரதியிடலாம். எழுதிக்கிறேன். 5 × n-க்கு பதில் 13. இனி n-க்கு பதில் 13 கூட்டல் 2 பெருக்கலாமா? I3 15, பாக்கி 1. இனி I1 5, 5 கூட 1 கூட்டினா 6, பெருக்குனா 65 கிடைக்குது. இதை ரெண்டையும் கூட்டலாம். 13 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 15. இப்போ இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். I3 15, இனி ஓர் 5 5, பாக்கி 1. இது இப்போ 15 மாறும். அப்போ I3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்னது இருக்குது? 13, கீழே 3 இருக்குது. இப்போ A13, அதாவது 13வது உறுப்பு என்னது? 13 / 3. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நீ செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு 4வது உறுப்பையும் 11வது உறுப்பையும் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 4வது உறுப்பை கண்டுபிடிக்கலாம். A4 இஸ் ஈக்குவல் டு, இங்கே n-ருடைய பிளேஸில் 4 இருக்குது. அப்போ n-க்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். மைனஸ் இருக்குது, அடுத்த ப்ராக்கெட். n-க்கு பதில் 4, அதோட அடுக்கில் 2. இனி -4. ஓகேங்களா? இனி வெளியே மைனஸ் இருக்குது. 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. அடுக்கில் 2னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. அப்புறம் மட்டும் -4. இனி வெளியே மைனஸ். 16லேருந்து 4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 12. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு ப்ளஸ், வெளியே இருக்கக்கூடியது மைனஸ். அப்போ மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸ் தான் கிடைக்கும். எழுதிக்கலாம். -12. இதுதான் 4வது உறுப்பு. பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A11. அப்போ 11வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ n-க்கு பதில் 11 இருக்குது, பிரதியிடலாமா? ஃபஸ்ட்டு மைனஸ். இனி n-க்கு பதில் 11, அதோட அடுக்கில் 2 இருக்குது. அடுத்த -4 இஸ் ஈக்குவல் டு, வெளியே மைனஸ். 11 ஸ்கொயரோட மதிப்பு 121, -4. இனி வெளியே மைனஸ். 121லேருந்து 4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 117ன்னு கிடைக்கும். இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ப்ளஸ், வெளியே இருக்கக்கூடியது மைனஸ். பெருக்குனா மைனஸ் தான் கிடைக்கும். -117. இதுதான் 11வது உறுப்போட மதிப்பு. ஓகேங்களா? ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் ரெட்டை எண்ணாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன்றை யூஸ் பண்ணணும், ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா செகண்ட் ஒன்றை யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்பது எண்ணாவது உறுப்பு எனில் A8 மற்றும் A15 காண்க. அதாவது 8வது உறுப்பையும் 15வது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 8வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். 8 வந்து என்னது? இரட்டை எண். அப்போ இரட்டை எண்ணால் ஃபஸ்ட்டு ஒன்றை யூஸ் பண்ணலாம். முதல்ல அதை எழுதிக்கிறேன். AN = ஃபஸ்ட்டு ஒன்றை தான் எழுதிக்கணும். n² - 1 / n கூட்டல் 3. இப்போ 8வது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா? இங்கே n இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது? 8. அப்போ n-க்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடுங்க. n இருக்குது, அதுக்கு பதில் 8. ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்கொயர். அப்புறம் -1. இனி n-க்கு பதில் 8 கூட்டல் 3. 8 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 64. அடுக்கில் 2னா 8 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 8 8 64. இனி -1. 8 3 கூட்டினா 11. 64லேருந்து 1 கழிச்சா 63. கீழே என்னது இருக்குது? 11. இது ரெண்டே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது 8வது உறுப்பு என்னது? 63 / 11. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இனி A15, அதாவது 15வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 15 ஒற்றை எண். அப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம்.
எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன். an is equal to ரெண்டாவது ஒன்று தான் எழுதணும். n ஸ்கொயர் டிவைடட் பை 2n கூட்டல் 1 எழுதிட்டேன். இப்போ இங்கே 15 இருக்குது, அதனால n இருக்கக்கூடிய பிளேஸில் 15 அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட்டு n இருக்குது, n-க்கு பதில் 15, அதோட அடுக்கில் 2 டிவைடட் பை 2 இன்டூ n-க்கு பதில் 15 அப்புறமாட்டு கூட்டல் 1. ஓகேங்களா? இப்போ 15 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 225. அடுக்கில் 2னா 15 2 வாட்டி எழுதி பெருக்கணும். வேணா பெருக்கி பாருங்க. இனி பெருக்கலாம். 2ஐயும் 15ஐயும் பெருக்கினா 30 கூட்டல் 1. 225 30ஐயும் 1ஐயும் கூட்டினா 31. இதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 15வது உறுப்பு என்னது? 225 டிவைடட் பை 31. இதுக்கும் பாக்ஸ் போட்டுருங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான சம் தான். இவ்வளோ அந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே a1 is equal to 1, a2 is equal to 1. அதாவது ஃபஸ்ட்டு 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னாவது உறுப்பும் கொடுத்துட்டாங்க. எனில் தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளை காண்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6 உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதில் முதல் 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இனி 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5, 6 இதை கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு முதல்ல என்னாவது உறுப்பை எழுதிக்கலாம். an is equal to 2 into an minus 1 கூட்டல் an minus 2. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு அதையும் எழுதிக்கலாம். a1 is equal to 1, a2ஓட மதிப்பும் 1 தான். இனி 3வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். a3. இப்போ பாருங்க, எண்ணுடைய பிளேஸில் என்னதுக்கு? 3. அப்போ இதில் எண்ணுடைய பிளேஸில் 3 அப்படின்னு பிரதியிட்டாலே போதும். எழுதிக்கலாம். 2 a எண்ணுக்கு பதில் 3 அப்புறம் என்னதுக்கு? -1 கூட்டல் a எண்ணுக்கு பதில் 3 -2 இப்படி பிரதியிடுங்க. இனி சால்வ் பண்ணலாம். 2 இன்டூ a 3ல் இருந்து 1 கழிச்சா 2 அப்புறம் கூட்டல் a 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இவ பிரதியிடலாம். 2 இன்டூ a2ஓட மதிப்பு என்னது? 1 அப்புறம் கூட்டல் a1ஓட மதிப்பும் 1 தான். இப்போ பெருக்கலாம். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3. அப்போ 3வது உறுப்பு a3ஓட மதிப்பு என்ன கிடைக்குது? 3. இனி 4வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். a4. இப்போ என்னருடைய பிளேஸில் என்னதுக்கு? 4. அப்போ எண்ணுடைய பிளேஸில் 4 அப்படின்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, எழுதிக்கலாம். 2 இன்டூ a அடுத்த எண் இருக்குது, எண்ணுக்கு பதில் 4 அப்புறம் -1 கூட்டல் a எண்ணுக்கு பதில் 4 அப்புறம் -2. சால்வ் பண்ணலாம். 2 a 4லேருந்து 1 கழிச்சா 3 கூட்டல் a 4லேருந்து 2 கழிச்சா 2. இனி 2 இன்டூ a3ஓட மதிப்பு 3 கூட்டல் a2 அதோட மதிப்பு என்னது? 1. இப்போ பெருக்குங்க. 3 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. a4 அதாவது 4வது உறுப்பு 7. இனி இந்த பக்கம் சால்வ் பண்ணுறேன். 5வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ a5. இப்போ பாருங்கள், எண்ணுடைய பிளேஸில் என்னதுக்கு? 5. அப்போ எண்ணுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்புறம் a எண்ணுக்கு பதில் 5 -1 கூட்டல் a எண்ணுக்கு பதில் 5 -2. சால்வ் பண்ணலாம். 2 a 5லேருந்து 1 கழிச்சா 4 கூட்டல் a 5லேருந்து 2 கழிச்சா 3. இனி 2 இன்டூ a4 அதோட மதிப்பு என்னது? 7 பிரதியிடலாம். கூட்டல் a3 அதோட மதிப்பு 3. இப்போ பெருக்குங்க. 7 14, 14க்கு கூட 3 கூட்டினா 17. a5 5வது உறுப்போட மதிப்பு 17. இனி 6வது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். a6. இப்போ எண்ணுடைய பிளேஸில் என்னதுக்கு? 6. அப்போ எண்ணுக்கு பதில் 6 அப்படின்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அடுத்த a. இனி எண்ணுக்கு பதில் 6 அப்புறம் -1 கூட்டல் a இருக்குது, எண்ணுக்கு பதில் 6 அப்புறம் -2. இப்போ சால்வ் பண்ணலாம். 2 a 6லேருந்து 1 கழிச்சா 5 கூட்டல் a 6லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். பிரதியிடலாம். 2 இன்டூ a5 அதோட மதிப்பு 17 கூட்டல் a4 அதோட மதிப்பு என்னது? 7. ஓகேவா? பெருக்கலாம். 2ஐயும் 17ஐயும் பெருக்குனா 34, 34க்கு கூட 7 கூட்டினா 41. இப்போ 6வது உறுப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் முதல் 6 உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? 1, செகண்ட் உறுப்போட மதிப்பும் 1 தான். அப்போ 1,1. இனி 3வது உறுப்போட மதிப்பு 3, 4வது உறுப்பு 7, 5வது உறுப்போட மதிப்பு 17, 6வது உறுப்போட மதிப்பு 41. இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.